நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? என்ன? சரிதா அத்தை, உங்களுக்கு அக்கா தானே? ஆமா. அவங்க ஏன் கம்பெனிய விக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க மாமா. நீ என்ன சொல்ற? அந்த சர்க்குணம் அத்தை கிட்ட இருந்து பணம் வாங்கினாரே, அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாருல்ல? அது எப்படி கொடுக்காம போவாரு? சித்தி தான் நம்ம பக்கம் இருக்காங்கல்ல. சர்க்குண பணத்தை வாங்கியிருந்தாலும் அது சித்தியோட பணம் தான். நீ நல்லா கேட்டியா? அவங்க இதை தான் பேசினாங்களா? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. சித்தியும் அத்தையும் பேசிட்டு இருந்தத நான் நல்லா கேட்டேன். பாட்டி கிட்ட இத சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கே கிருஷ்ணா மாமா பொய் சொன்னாருன்னு நான் சொன்னதால வீட்ல சண்டை வந்துருச்சு. அதான் பாட்டி கிட்ட இத சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க பேசுனது தப்புன்னு மட்டும் தெரியுது மாமா. யாராவது தப்பு செஞ்சா அத மறைக்க கூடாதுன்னு அப்பா சொல்லுவாரு. அதான் உங்ககிட்ட இது சொன்னேன். நான் பண்ணது கரெக்ட் தானே மாமா? கரெக்ட் தான். நீ விடு, இதை நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ தான் இதை பத்தி என்கிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எதையும் மறைக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லி கொடுத்தது கரெக்ட் தான். சில நல்லதுக்காக சில விஷயங்களை மறைக்கிறதும் தப்பு கிடையாது. இது நான் உனக்கு சொல்லி தரது. இதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரி மாமா. மாமா, அதே மாதிரி நீங்களும் இனிமேல் சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. உடம்புக்கு ரொம்ப கெட்டது. நீங்க சொல்லி கொடுத்தத நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி நான் சொல்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, நீ போ. நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன்.